கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத வகையில் கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டின் தென் பகுதியில் மழை கொட்டி தீர்த்தது. பல நாட்களாக தொடர்ந்து கொட்டிய மழை மக்களின் வாழ்க்கையை புரட்டி போட்டது. இருந்தாலும் பல குக்கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தண்ணீருக்காக அன்றாடம் அலையும் பிரச்சனை மட்டும் என்னவோ குறையவே இல்லை. வீடுதோறும் குழாய் மூலம் தண்ணீர் விநியோகம் தொடர்ந்து கனவாகவே உள்ளது. 100 ஆண்டில் இல்லாத அளவுக்கு மழை பெய்தாலும் இன்னும் 100 அடிக்கும் ஆழமான கிணற்றில் இறங்கி தண்ணீர் எடுத்து வரும் அவல சூழல் தென் தமிழ்நாட்டில் நிலவவே செய்கிறது. அதீத மழை அல்லது கடும் வறட்சி ஆகியவற்றால் வாழ்வாதாரம் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரை பணயம் வைத்து பெண்கள் தண்ணீர் எடுத்து வரும் காட்சிகள் சர்வசாதாரணமானவை. சில ஊர்களில் அரிதாக பொது குழாய்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அதிலும் சீராக தண்ணீர் வருவது இல்லை. கோவிட் தொற்று நோய் காலத்தில் வீட்டை விட்டு மக்கள் வெளியே வர அஞ்சுகின்ற சூழலில் ஆண், பெண், குழந்தைகள் என பலரும் தண்ணீருக்காக குடங்களுடன் அலைவது பல கிராமங்களில் அன்றாட காட்சி. வாய்க்கால் வரப்புகள் உரிய முறையில் பராமரிக்கப்பட்டிருந்தால் பெருமழை காலங்களில் அவை உரிய நீரை ஏரிகள், குளம், குட்டைகளுக்கு தண்ணீர் சென்று சேர வழிவகுத்திருக்கும். ஆனால் அதுவும் சீராக நடைபெறவில்லை என்பதை நேரில் கண்டபோது காண முடிந்தது. சமூக பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கியுள்ள மக்கள் வசிக்கும் தென் தமிழ்நாட்டில் உள்ள குக்கிராமங்களில் இருக்கும் வீடுகளுக்கு குழாய் மூலம் தண்ணீர் வழங்குவதே இவர்களின் இன்னலை போக்க நிரந்தர தீர்வாக அமையும். கோடை காலம் இந்த ஆண்டு மிக கடுமையாக இருக்கும் என்று கூறப்படும் நிலையில் இப்படியான குக்கிராமங்களில் உள்ள பெண்களின் நிலை மேலும் நெருக்கடிகளுக்கு உள்ளாகும் என்பதை மறுக்க முடியாது. குழாய் மூலம் குடிநீர் வழங்கல் காலத்தின் கட்டாயம் என்று உள்ளூர் ஆர்வலர்கள் கூறுகிறார்கள்.